ஹலோ வணக்கங்க. வெல்கம் மை சேனல். நான் உங்கள் ஆப்டோமெட்டிக்ஸ் மஞ்சு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளான விஷயந்தாங்க. காண்டாக்ட் லென்ஸ் வந்து நம்ம கண்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பானதா, யூஸ் பண்ணலாமா, இது போட்டால் அலர்ஜி வருமா, யாரெல்லாம் போடணும் யாரெல்லாம் போடக்கூடாது, மெயினாக ட்ராவல் பண்ணும்போது போடலாமா, இதை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேங்க. அண்ட் அதே மாதிரி ஸ்பெக்டக்கிள் வந்துட்டு இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதுக்கும் காண்டாக்ட் லென்ஸுக்கும் ஸ்பெக்டக்கிள்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெக்டக்கிள் எடுத்துக்கலாங்க. என்னை பொறுத்தவரை நம்ம வந்து பார்வை வந்து கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தம் 4 விஷயத்தை வச்சு நம்ம வந்து கண்டிப்பாக ட்ரீட் பண்ண முடியும். ஒன்று வந்து ஸ்பெக்டக்கிள் கண்டிப்பாக போடணும். அப்படி இல்லையா பிடிக்காதவங்க காண்டாக்ட் லென்ஸ் போடலாம். இல்லை அதுவும் இல்லைன்னா எனக்கு வந்து சர்ஜரி, லேசிக் சர்ஜரி அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். இல்லை நான் நேச்சுரலாக தான் ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்றவங்க நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி ரெடியூஸ் பண்ண முடியும். பட் காமனாக வந்து நம்ம விஷன் ப்ராப்ளம் அப்படின்னாலே ஸ்பெக்டக்கிள் ஆர் காண்டாக்ட் லென்ஸா இதுதான் மெயினாக எல்லா பேருக்குமே மைண்டில் வரும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு என்னை பொறுத்தவரையும் ஸ்பெக்டக்கிள் தான் ரொம்ப ரொம்ப நல்லது, சேஃப்டின்னு சொல்லுவேன். ஸோ ஸ்பெக்டக்கிள்னால கண்ணுக்கு எந்த அலர்ஜியும் வரப்போகிறது கிடையாது. ஸ்பெக்டக்கிள் வந்து ஸ்க்ராச்சஸ் இருந்துச்சுன்னா புதுசாக அழகாக மாற்றிக்க முடியும். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி நீங்கள் கேட்கலாம் காண்டாக்ட் லென்ஸுமே மாற்றிக்கலான்னு. பட் காண்டாக்ட் லென்ஸ்னால நம்ம ஹைஜீனிக் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னும் போது கண்டிப்பாக ஐ அலர்ஜிஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெக்டக்கிள் பொறுத்தவரையும் உங்களுக்கு பவர் இன்கேஸ் ரொம்ப ஹை பவராக இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு காண்டாக்ட் லென்ஸ் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ -6 -10 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு ஸ்பெக்டக்கிள் லென்ஸ் ஃபிட் பண்ணும்போது ரொம்ப திக்காக தெரியும். அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜஸில் வந்து ஒரு மாதிரி ரிங்காக தெரியும். ஸோ பார்க்கும்போது காஸ்மெட்டிக் வைஸ் நல்லா ஃபீல் பண்ண மாட்டீங்க. பட் காண்டாக்ட் லென்ஸ் போது உங்களுக்கு திக்னஸ் இருந்தாலும் ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ அதுக்கேற்ற அழகாக வந்து லென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மேனுஃபேக்சர் பண்ணி வந்துடும். சரிங்களா? ஸோ அதனால திக்னஸ் வந்து இஷ்யூஸ் இது கிடையாது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இதில் சரி பண்ணிக்க முடியும். சரிங்களா? அண்ட் இன்னொரு விஷயம், ஸ்பெக்டக்கிள் வழியாக பார்க்கும்போது நம்மளுக்கு சில ஃபீல்ட் ஆஃப் விஷன் வந்துட்டு கம்மியாக தெரியும். அதாவது ஃபுல் ஓவர் வியூ நம்ம சைடில் லெஃப்ட் ரைட்கெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு லென்ஸ் வழியாக மட்டும்தான் தெளிவாக தெரியுமே தவிர வித்தவுட் கிளாஸ் வழியாக பார்க்கும்போது தெளிவாக தெரியாது சைட்லலாம். பட் இது வந்து உங்களுக்கு அந்த ஃபீல்ட் ஆஃப் விஷன் வந்து நல்லா கவர் பண்ண முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆங்கிள், அதாவது ஃபீல்ட் ஆஃப் விஷன் வந்து சைடு பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த சைடு பார்வைகள் எல்லாமே இதில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியும். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி காண்டாக்ட் லென்ஸை பொறுத்தவரை நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போகிற வைக்கிறேன் அப்படின்னும் போது கொஞ்சம் காஸ்மெட்டிக்காக லுக்காக தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கலரில் காண்டாக்ட் லென்ஸ் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பட் ஸ்பெக்டக்கிள் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஐ கலர்ஸ் வந்து மாற்ற முடியாது. ஒன்லி நம்ம ஃப்ரேம்ஸ் மட்டும் தான் மெயினாக சேஞ்ச் பண்ண முடியும். சரிங்களா? அண்ட் அதே போல் நீங்கள் காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா மெயினாக யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா கட்டாயமாக அலர்ஜிஸ் வந்து எனக்கு அடிக்கடி வரும் அப்படின்றவங்க யூஸ் பண்ணக்கூடாது. கண்ணில் அலர்ஜி வரும்னா. அண்ட் வந்து ரொம்ப டஸ்ட் ஏரியாவில் அதிகமாக உங்கள் ஒர்க் வந்து ரொம்ப டஸ்ட்டான ஏரியாவில் இருக்குது, இல்லை ரொம்ப ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் வந்து நீங்கள் ஐ ட்ராப்ஸஸ் எதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். மெயினாக வந்து ஆன்டிபயோட்டிக் அல்லது கிளக்கோமா ஐ ட்ராப்ஸ் எதாவது போடுறீங்கன்னா முடிஞ்ச வரையும் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீச்சல் குளங்களில் அதிகமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு லென்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து ஏஜ் வந்து 15 வயசுக்குள்ள 50 வயசுக்கு மேலே வந்துட்டு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ இதுதான் மெயின். அண்ட் வந்து ஹைஜீனிக் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் காண்டாக்ட் லென்ஸ் பொறுத்த வரைக்கும். நிறைய பேர் வந்து ரொம்ப வந்து ஒரு 30 வருஷமாக 40 வருஷமெல்லாம் காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. பட் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இது எவ்வளோ நாள் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி க்ளீன் பண்ணணும், நம்ம நெயில்ஸ் எப்படி நீட்டாக வச்சுக்கணும், இது எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள பொறுத்தவரை எந்த ப்ராப்ளம்ஸ் எனக்கு தெரிஞ்சு வரது வாய்ப்பு கிடையாது. அப்படியே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பவர் வேரியேஷன்ஸ் வரலாம். அல்லது ஃப்யூச்சரில் லேசிக் பண்ணணும் போது கொஞ்சம் சில ப்ராப்ளம்ஸ் வந்து வரலாம். அதர்வைஸ் வந்து நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அண்ட் ஸ்பெக்டக்கிள் நான் சொன்ன மாதிரி மெயினாக பவர் தான். ஹைப்பர் இருக்கிறவங்க அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஸ்பெக்டக்கிளில் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறவங்க தாராளமாக நீங்கள் வந்துட்டு காண்டாக்ட் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து காண்டாக்ட் லென்ஸ் மெயினாக இன்னொன்று யூஸ் பண்ணும்போது சில பேருக்கு வந்து கண்ணு ரெட்னஸ் ஆகும், இரிட்டேஷன்ஸ் இருக்கும், டஸ்ட்டெல்லாம் வந்தோன்னா போட்டு ரொம்ப தேய்க்க முடியாது. ஆனால் ஸ்பெக்ஸ்னால் அப்படி விஷயம் கிடையாது உங்களுக்கு. சரிங்களா? இரிட்டேஷன்ஸ், ரெட்னஸ் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் காண்டாக்ட் லென்ஸில் இந்த விஷயம் எல்லாமே இருக்குங்க. ஆனால் சில பேருக்கு வந்து ஒரு 2-3 நாள் யூஸ் பண்ணோன்னா சரியாயிடும். அந்த ரெட்னஸ், இச்சிங்ஸ்லாம் இருக்கும், அலர்ஜியெல்லாம் வரும், வாட்டரிங் வரும், அதெல்லாம் சரியாயிடும். பட் ஸ்பெக்டக்கிளில் இந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே கிடையாது. சரிங்களா?
ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம காண்டாக்ட் லென்ஸ் வந்து எப்படி கேர் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும், அது எல்லாமே வீடியோ வந்து போட்டிருக்கோங்க. ஸ்பெக்டருடைய மெயின்டெனன்ஸ் கேர் எல்லாமே போட்டிருக்கோம். உடையாமல் இருக்கிறதுக்கு, ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் வர்றதுக்கு எப்படி மெயின்டைன் பண்ணணும், இது எல்லாமே வீடியோ போட்டிருக்கோம். வேணுன்றவங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வேணாலும் தரேன், கண்டிப்பாக கட்டாயமாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கு அல்லது ஏதாவது டவுட் இருக்குனாலும் கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் அல்லது யூஸ் பண்ண போகிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.